நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த ஊரும் இதுதான். கடலாக இருந்து நிலப்பரப்பாக மாறின ஊரும் இதுதான். அரியலூர், உடையார்பாளையம் இப்படி 2 ஜமீன் வாழ்ந்த ஊர் இந்த அரியலூர் மாவட்டம் தான். ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை இங்குதான் இருக்கு. வீரவாள் முனிவால் கட்டப்பட்ட ஏலக்குறிச்சி அடைக்கல திருத்தலம் இங்கதான் இருக்கு. தென்னிந்தியாவின் சின்ன திருப்பதி என அழைக்கப்படுகிற கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் இங்குதான் இருக்கு. தமிழ்நாட்டோட பறவைகள் சரணாலயம் ஒன்றான கரைவெட்டி இங்கதான் இருக்கு. 800 வருஷம் பழமையான பல சினிமாக்களுக்கு பெயர் போன பயரணேஸ்வரர் கோயில் இங்குதான் இருக்கு. சோழ காலத்தில் கட்டப்பட்ட பல சிவன் ஆலயங்களும், சோழ காலத்தில் வெட்டப்பட்ட சோழகங்கம் ஏரி மட்டுமல்லாமல் நிறைய சோழ பேரறிஞர்களும் இங்கதான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நெய்வேலிக்கு அடுத்தபடியாக நம்ம ஜெயங்கொண்டம் சுற்று வட்டார பகுதிகளில் தான் பழுப்பு நிற நிலக்கரி அதிகமாக இருக்கு. அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு ஆர்டிஓ நம்பர் தான், அது TN61 கீழப்பழுவூர்ல இருக்கு. ஊர் பெயர் காரணத்தை பத்தி பார்க்கலாம். விஷ்ணுவோட பெயர்ல இந்த ஊர் இருந்ததுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஹரியலூர், காலப்போக்கில் அரியலூர் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அரி பிளஸ் இல் பிளஸ் ஊர், அரியலூர். அரி விஷ்ணு, இல் உறவிடம், ஊர் பகுதி, விஷ்ணு பகவானின் உறவிடம் கொண்ட ஊர் அரியலூர் என்று சொல்றாங்க. நான் கொடுத்த தகவல் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.